This video is sponsored by Buy More Shopping app. உங்களுக்கு தெரியுமா இந்த மிராக்கிள்ஸ் எங்க எப்போ எப்படி நடக்குது அப்படின்னு? It's not happening outside. It's not happening somewhere else. It's not happening in the future. It will happen deep inside you. It will happen only deep inside you. நீங்க தினமும் நைட்டு தூங்கி காலையில் எழும்பும்போது உங்களோட பிரெயின் சேர்த்து வச்சு எனர்ஜியை செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்கும். இதனாலதான் உங்களோட ஜிம் உங்க வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருந்தாலும் அது போறதுக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை மனசுல உருவாக்கும். புக்கை ஓபன் பண்ணி படிக்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் தான். இருந்தாலும் மனசு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அதை செய்ய விடாம தடுக்கும். ஏன்னா உங்களோட எனர்ஜியை அது ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்க கஷ்டங்கிறது டாஸ்க்ல இல்ல, கஷ்டங்கிறது உங்க மனசுல. டீப் இன்சைட் யூ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதா, அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி ரியாக்டன்ஸை கொண்டு வரும்போது that miracle will happen. அந்த மிராக்கிள் எப்போ நடக்கும்? டீப் இன்சைட் யூ நீங்க முடிவெடுக்கும் போது, டீப் இன்சைட் யூ நீ அந்த ரெசிஸ்டன்ஸை வேணான்னு ஒதுக்கி வைக்கும் போது, டீப் இன்சைட் யூ நீங்க செய்யணும் விஷயத்த செஞ்சு முடிக்கும் போது the miracle will happen. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலையில் அடிக்கிற அலாரம் உங்களை தூக்கத்திலிருந்து இழ வைக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது, உங்களோட தயக்கத்திலிருந்து உங்களை இழ வைக்கிறதா இருக்கணும். உங்களை இன்னும் முயற்சி பண்ண வைக்கிறதா, இன்னும் போராட வைக்கிற ஒரு துவக்கமா அது இருக்கணும். ஸோ தயங்கி நிற்காதீங்க. நீங்க தயங்கி நிற்கிறதுனால நீங்க ஏற வேண்டிய மலையேற்றத்தோட உயரம் குறைய போறதில்ல, நீங்க அடைய வேண்டிய தூரம் குறைய போறதில்ல, உங்களோட கனவுகள் உங்ககிட்ட வந்து சேர போறதில்ல. ஸோ தயக்கத்தினால எந்த பலனும் இல்லை. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 20 வருஷம் பழமையுள்ள ஒரு பிரம்மாண்டமான மரத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அது விதைக்கிறதுக்கு சரியான நேரம் இந்த ஒரு மொமெண்ட் தான். ஸோ அதே தான் நானும் சொல்றேன், நீங்க இன்னும் 20 வருஷத்துக்குள்ள ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா இன்னைக்கு தான் சரியான நேரம் நீங்க முயற்சி பண்றதுக்கு. ஸோ முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதைகள், இன்னைக்கு நீங்க கொடுக்கிற எஃபோர்ட் என்னைக்கு வீண் போகாது. எனக்கு புரியும், நீங்க அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்க போறதில்ல, அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்கிறதுக்காக நீங்க ஆரம்பிக்கவும் இல்லை. இன்னைக்கு கடினமா இருக்குன்னு சொல்லி நாளைக்கு நீங்க தள்ளி வைக்கலாம். ஏன்னா நாளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் நாளைய தினம் இன்னைய விட ரொம்ப கடினமானதா இருந்தா? ஸோ டூ இட் ரைட் நவ், ரைட் அவே. ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க முன்னாடி, நீங்க வாழ்ந்து காணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு முன்னாடி, நீங்க சாதிச்சு அடையணும்னு போராடுற கனவுக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட 100% எஃபர்ட்டை கொடுங்க. இன்றைய நாள் மாதிரி ஒரு நாள் இதுவரை வந்ததும் இல்லை, இனிமேல் வரப்போறதும் இல்லைங்கிறத மாதிரி முயற்சி பண்ணுங்க. சில பேர் இங்க லக்கில் ஜெயிக்கலாம், ஆனா நான் சொல்றேன், நீங்க இங்க 10 பேரை காமிச்சிங்கன்னா அதுல ஒருத்தர் 2 பேர் தான் லக்கில் ஜெயிச்சிருப்பா. இன்னும் மச்சம் இருக்கிற 8 பேர் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி டிசிப்ளினா கன்சிஸ்டண்டா தினம் எல்லாருக்கும் முன்னாடி பல விஷயங்களை இழந்து முயற்சி பண்ணி அவனோட கோலுக்காக உழைச்சி தான் ஜெயிச்சிருப்பான். ஸோ நீங்களும் அந்த பாதையில் நிற்கணும் அப்படின்னா ட்ரை ஃபார் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். முயற்சி பண்ணுங்க, போராடுங்க. எனக்கு புரியுது, நீங்களும் முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்னு காலையில் தினம் முயற்சி பண்ணணும். நைட்டு படுத்து தூங்க தான் செய்வீங்க. ஆனால் தினமும் காலையில் எழும்பும் போது டயர்டாக இருக்கும். அந்த பெட்டில் இன்னும் 1/2 மணி நேரம் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ரொம்ப சுட்டரிக்கிற சூரியன் கூட காலையில் எழும்பும் போது வீக்காக தான் இருக்கும். நாள் க்ரோ ஆக தான் அது இன்னும் ஸ்ட்ராங்கானதாக மாறும். அதே மாதிரி தான் நீங்களும் காலையில் எழும்பும் போது டயர்டாக இருக்கு, நான் வீக்காக இருக்கிறேன், இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வேணாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கே நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த நாளோட முடிவில் நீங்க முயற்சி பண்ண 3/4 விஷயங்கள்ல நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. வெற்றிங்கிறது பெரிய விஷயத்துல ஜெயிக்கிறது இல்லை, தினம் நீங்க எடுக்கிற சின்ன முடிவுகள்ல தினம் நீங்க சாதிக்க நினைக்கிற சின்ன விஷயங்களை சாதிச்சு காட்டுறது தான் மிகப்பெரிய வெற்றி. ஸோ உங்களோட வெற்றியோட ஆரம்பம் இந்த நிமிஷம் தான். உங்களோட வெற்றியோட துவக்கம் நீங்க எடுத்து வைக்கிற முடிவு தான். உங்க வெற்றி பயணத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நான் தினம் ஜெயிக்க போறேன் நீங்க எடுக்க ஒரு முடிவு தான். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். வெற்றி பாதையில் நானும் ரங்கமா இருக்கும். மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.